நாம் மாற வேண்டும். மாறுவதற்கான புரட்சி செய்ய வேண்டும். சும்மா மாறிட முடியாது. யார் என்னை எதிர்த்தாலும் பகைத்தாலும், யார் என் மீது கோபித்தாலும், யார் தனது நட்பை என்னோடு முறித்துக் கொண்டாலும் சரி, நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் படிதான் நடப்பேன், செயல்படுவேன், எனது குடும்ப காரியங்களை செயல்படுத்துவேன். நீ உறவை முடிச்சுட்டு போனா எனக்கு என்ன அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவானா? சொல்லுங்க. உன்னை திருப்திப்படுத்த வேண்டுமா? வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு. அல்லாஹ் சொல்றான், முதலிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்து, அவனது ரசூலை திருப்திப்படுத்து. அடுத்து அந்த திருப்திக்கு முரணாக இல்லை என்றால் உன் தாயை திருப்திப்படுத்து, தந்தையை திருப்திப்படுத்து, நண்பனை திருப்திப்படுத்து. இல்லையா? அல்லாஹ்வை கோபமாக்கிக்கிட்டு இஸ்ராஃப், தப்தீர் எல்லா ஹராத் வேலையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அல்லாஹ்வை அப்புறம் பார்த்துக்கலாம், குடும்பத்தார்களை இப்ப பார்ப்போம்னா நரகத்தில் தான் தங்கும் இடத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக.